வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். கோவை தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி, பேரூர் செட்டிப்பாளையம் ஊராட்சி அதுக்குட்பட்ட பச்சாப்பாளையத்தில் 9வது வார்டு திருவள்ளுவர் காலனி. நம்ம இருக்கிறது கோயம்புத்தூர். ரொம்ப பெரிய ஊர், சொல்லும் போதே ரொம்ப பெருமையாக இருக்கும். தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்தது கோயம்புத்தூரும்பாங்க, ஸ்மார்ட் சிட்டிம்பாங்க, நிறைய ஐடி கம்பெனி வந்துருச்சும்பாங்க. ஆனால் இங்கே அந்த இடத்துல அப்படி இருக்க ஒரு கோயம்புத்தூரில் நான் சொன்ன பகுதியில் பொது கழிவறை கூட சரியா இல்லாத ஒரு சூழல் இந்த ஊர்ல இருக்கு. கிட்டத்தட்ட அங்க இருக்க அந்த பொது கழிவறைகள் பாத்தீங்கன்னா கட்டடங்கள் சிதிலறிஞ்சு கதவு கூட சரியா இல்லாத ஒரு இடத்துலதான் இன்னைக்கும் அந்த பகுதியில் இருக்க ஆண்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. பெண்கள் கூட இரவு நேரத்துலதான் அந்த இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போறாங்க. அதுவும் தனியா சின்னதா ஒரு கட்டடம். எவ்வளவு மோசமான இருக்கு பாருங்களேன். பல இடத்துல பல கிராமங்கள்ல கூட நல்லா இருக்கு. ஆனா கோயம்புத்தூர் மாதிரி இந்த இடத்துல இந்த பகுதியை இந்த தொகுதியை பார்க்கறதுக்கு இங்க இருக்க அதிகாரிகளுக்கோ ஆட்சியாளர்களுக்கோ நேரம் இல்லை. சோ எல்லாம் கேட்கறாங்க, இந்த பிரச்சனைகள் சொல்றீங்க, இதுக்கு என்ன தீர்வு? தீர்வு சொல்றதுக்கு தான் இந்த அரசை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அரசும் கலெக்டரும் கார்பரேஷன் கமிஷனர் இவங்கெல்லாம் தான் இதுக்கான தீர்வுகளை சொல்லணுமே தவிர, இத நம்ம கடமை என்ன, எதிர்கட்சிகளோட கடமை என்னன்னா மக்கள் என்னென்ன பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க அதை வெளி உலகத்துக்கு சொல்லணுங்கிறதான். அதைத்தான் தமிழக வெற்றி கழகம் கோவை தெற்கு மாவட்டம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறோம். அங்க நான் சொன்ன இந்த மாதிரி பொது கழிவறைகள் பிரச்சனை ஒண்ணு. ரெண்டாவது, அங்க ஒரு சாக்கடை போகுது. சாக்கடைன்னா சாக்கடை இல்லைங்க, அங்க இருக்க சாலைகள் தான் சாக்கடையா இருக்கு. அந்த சாலைகள் ஃபுல்லா தண்ணி தேங்கி கொசு ஃபுல்லா சேரா இருக்கும். அதுல நடந்து போறவங்கல இருந்து சைக்கிள்ல போறவங்க, வண்டியில போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 2-3 பேராவது அதுல விழுந்து எந்திரிச்சு தான் போறாங்க. அதே மாதிரி அந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னா சாக்கடை வசதியும் அங்க சுத்தமா கிடையாது. ட்ரைனேஜ் இருக்கு. அந்த ட்ரைனேஜ் எல்லாம் நிறைஞ்சு அதெல்லாம் சாலைகள்ல போய் புழு அதை சுத்தி இருக்கிற குடியிருப்பு வாசிகள் எல்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் காமன் பீப்புள் நினைச்சு பாருங்களேன். நம்மனால உங்கனால எல்லாத்தினாலையும் ஒரு 48 மணி நேரம் அந்த பகுதியில் நம்மளால வாழ்ந்துட்டு வந்துட முடியுமா? ஆனா அங்க பிறக்கிற குழந்தைய வயசாகி இருக்கிற வரைக்குமே அதே பகுதியில் அதே சூழல்ல வாழ்ந்துட்டு போறாங்க. வாழும் போதே நரகத்துல வாழ்றதாங்க இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறது. சோ இதை தமிழக வெற்றி கழகம் கோவை தெற்கு மாவட்டம் ரொம்ப பணிவா இந்த அரசாங்கத்தை கேட்டுக்குது. அந்த பகுதி மக்கள் பாவம், அவங்களுக்கு நீங்க உடனே இதுக்கான தீர்வை சொல்லுங்க. இதுக்கெல்லாம் பெரிய செலவாக போறதில்ல. நம்ம தளபதி சொன்ன மாதிரிதான் பெரிய பெரிய திட்டங்களுக்கு நிறைய செலவு பண்றீங்க. இவங்களுக்கெல்லாம் சில லட்சங்கள்ல செலவு பண்ணாலே உங்க பிரச்சனைகள் தீர்த்து வைக்க முடியும். சோ நீங்க மனசு வச்சு அந்த மக்களுக்கு பண்ணணும். முடியலைன்னா தமிழக வெற்றி கழகம் நிச்சயமா அந்த மக்களுக்கு இந்த கேட்டதெல்லாம் செய்வோம்னு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.